வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கிறோம். ராசி கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் பலன்கள், உங்களுடைய கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு, இப்படி இந்த விதமான ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு போய் தான் இருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்க கூடாதா, எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா? ஏன்னா இது ராகுவோடைய நட்சத்திரம், சர்ப்ப கிரகத்தோடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆருத்ரா, அதாவது சிதம்பரம் நடராஜருக்கு உண்டான அந்த தெய்வ வழிபாடு அந்த ஆருத்ரா நட்சத்திரத்தை அன்னைக்குதான் கொண்டாடப்படுகிறது. அந்த அளவிற்கு இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நட்சத்திரம்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான். சர்ப்பம்னாலே எல்லாருமே பயப்படுறீங்க. சர்ப்ப கிரகங்கள் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா, இல்ல எங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் எல்லோரிடமுமே இருக்கு. சர்ப்ப கிரகத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தோட உங்களுடைய கர்மாக்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுன்னு தான் அர்த்தம். அதுவும் இந்த ராகுவோடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகளோட பிறந்திருப்பீங்க. நான் இது அனுபவிக்கணும், அது அனுபவிக்கணும், இவர்களோட இருக்கணும், அவர்களோட இருக்கணும், எனக்குன்னு ஒரு சொந்தமா இது வேணும் அப்படின்னு நிறைய ஒரு கனவுகளோட உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாம இருந்திருக்கலாம். அந்த ஆசையினுடைய விளைவாக தான் நீங்க இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இந்த கர்மால நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த ஆருத்ரா நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற நட்சத்திரம். எல்லாரிடத்திலயும் பாத்தீங்கன்னா இவர்கள் மிக அழகாக பேசக்கூடியவர்கள். உங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா ஆருத்ரா நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களுமே இந்த மிதுன ராசியில தான் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த புதனும் ராகுவும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். மிக அதிகமாக ஒரு கவரக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எல்லாம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அப்படியே ஈஸியா வரும். பிறந்த குழந்தை கூட அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எப்போதுமே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுறது, அதிகமாக ஒரு பேசிக்கொண்டே இருப்பவர்கள். ஏன்னா இவர்களுக்கு அந்த பேச்சாற்றல் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் எப்படி ஒரு அழகாக இருக்குதோ அந்த ஒரு பொழிவு எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இருக்கும். ஆனா இவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ராகு திசை இருக்கும். அந்த ராகு திசையில பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே அந்த ராகு திசை போயிடுவதனால இவர்களுக்கு இந்த சிறு வயதுல நிறைய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். சில பேருக்கு 18 வருஷமும் அந்த ராகு திசை இருக்குன்னா அந்த பள்ளி பருவம் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அந்த டயத்துலதான் நம்ம இவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். அந்த நேரத்துல இவர்களுக்கு அதிகமான ஒரு ஆன்மீக வழிபாடு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆன்மீக வழிபாட்டுல எல்லாம் இவர்களுக்கு ஈடுபாடே இருக்காது. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக வழிபாட்டுல அதிகமான ஈடுபாடு இருக்காது. ஆடம்பர வாழ்க்கையில தான் அதிகமான ஈடுபாடு இருக்கும். பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடணும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியா இருக்கணும், ஆடம்பரமா வாழணும், பெரிய கார்ல போகணும், அதே சமயத்துல பெரிய வீடு கட்டணும். இந்த மாதிரியான இவர்களுடைய ஆசைகள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தான் இருக்குமே ஒழிய இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கைன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கணும். அதையும் தாண்டி நம்ம பெற்றோர்களாகப்பட்டவர் இவர்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கையை கொடுத்துட்டே வர வர
வர வர பாத்தீங்கன்னா அந்த இளம் வயதில் வரக்கூடிய அந்த ராகு திசையானது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு இந்த ராகு திசை பாத்தீங்கன்னா மீடியால எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணும். ராகு திசையில பிறக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ராகு திசை போனாலுமே இவர்களுக்கு அந்த மீடியால நிறைய ஒரு உறுதுணை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய ஒரு சீரியல் நடக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். ராகு திசை இருந்தாலோ ராகு நட்சத்திரத்துல பிறந்தாலோ உங்களுக்கு மீடியா சப்போர்ட் நிறைய கிடைக்கும். உங்களுடைய கலைகள் வெளியில திறமைகளாக வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் ஒரு தொழில் செய்யும் போது 25 வயசுலயே உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த தொழில இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு கடன்ல தான் அந்த தொழிலையே ஆரம்பிப்பீங்க. அந்த கடன்ல இருந்து வெளியில வருவதற்கே உங்களுக்கு ஒரு 10-15 ஆண்டுகள் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறதுக்குள்ள அந்த தொழிலாகப்பட்டது மிகுந்த ஒரு நலிவடைந்த நிலையில போயிடும். இன்னுமே நம்ம தொழில் செய்யணுமா வேண்டாமா இப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துடும். அந்த அளவிற்கு அந்த தொழில்ல மிகுந்த ஒரு கடனோட தொழிலை நடத்துபவர்கள்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆனால் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க கமிஷன் தொழில் பண்ணுனீங்கன்னா, அதாவது கான்ட்ராக்டோ கமிஷனோ இல்ல ரீட்டைல் பிசினஸ் பண்றதோ இல்ல கன்சல்டன்சி இந்த மாதிரியான ஒரு தொழில் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி யாருக்குமே சப்போர்ட் பண்ணாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த உத்தியோகம் மிக அதிகமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிளாஸ்டிக் தொழில், ரப்பர் சம்பந்தமான தொழில், தோல் சம்பந்தமான தொழில், இந்த மாதிரியான இயற்கைக்கு மாறான ஒரு தொழிலை, அதாவது இறைச்சி கடை தொழில், இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்க எல்லாம் அதிகமான அளவுல சம்பாதிச்சிருப்பீங்க. நிறைந்த ஒரு வருமானம் வந்திருக்கும். உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் செய்ய அடையாததெல்லாம் அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் இது எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ராகுல நட்சத்திரத்துல பிறந்த இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக சம்பாதிச்சு அதிகமான ஒரு ஆடம்பரத்தை அனுபவித்தாலும் கூட ஏதோ ஒண்ணு குறை இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம் தான். உங்களை பார்த்து அதிகமாக பொறாமைப்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு தொழிலை கொண்டு வந்திருக்கிறான்னா இவர் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற ஒரு உங்கள் கூட இருப்பவர்களுடைய அந்த திருஷ்டி தோஷமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில வெளியில, அதாவது மேலும் வளர விடாமல் அந்த தடுத்துக்கிட்டே இருக்கும். இதற்கு நீங்க அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதாவது காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், வட திருநாகேஸ்வரம், இந்த மாதிரி திருப்பாம்புரம், இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க போயிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்கள் விலகிக்கிட்டே இருக்கும். தடைகள் எல்லாமே விலகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில ஒரு தோல்வியை தான் முதல்ல சந்திப்பீங்களே தவிர ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டீங்க. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கூட அந்த வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் எடுக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த 4 வருஷம்ன்ற ஒரு கால இடைவெளி எடுக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அதை கட்டணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் போயிருக்கும். அந்த அளவிற்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தோல்வியில போய் முடிகின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ஆசையே பாத்தீங்கன்னா ஒரு புதுசா தான் எல்லாமே அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் வாய்ப்புகளா வரும். சைக்கிளா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே எவ்வளவு பெரிய உயரத்திற்கு இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு தடையோ இல்ல ஏதாவது ஒரு குளறுபடியோ இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக தான் இருக்கும். நம்ம என்னமோ ஆசைப்பட்டோம், நமக்கு ஏதோ நடக்குது, அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே மேலோங்கி இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு
இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா மிக சிறப்பாகலாம் இருக்காது. இவர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய அளவுல சிறப்பா இருக்காது. கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ் ஆயிருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப குறைவா இருக்கும். சில பேருக்கு நல்லா இருப்பாங்க. ஒரு 10 வருஷம், 15 வருஷம் நல்ல ஒரு தம்பதியர்கள் பார்த்தா வாழ்ந்து வாழ்ந்து நல்ல சிறந்தவங்களா இருப்பாங்க. அந்த 15 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு அந்த குடும்ப உறவுல விரிசல்கள் ஏற்படுவதற்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மிக அதிகமான ஒரு வெறுப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாருக்கும் தான் நம்ம அந்த பரிகாரம் சொல்றோம். அந்த சர்ப்ப தோஷத்தினுடைய பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா வேலை செய்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும். எந்த இடத்துலயுமே உங்க பேரை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த வேலையை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் எப்போதுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேலதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்களே மேலதிகாரிகளா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்களா உடனே நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஜெனரேஷன்ல இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்போடையும் இவர்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிறந்த இடத்தை விட இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வெளியூர்ல வளர்றதுதான் நல்லது. அதே சமயத்துல இவர்கள் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பாசத்துக்காக ஏங்குபவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய பாசமும் நேசமும் இவர்களுக்கு கிடைக்காத ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குமே ஒழிய ஒரு மிக பெரிய அளவுல அந்த பாசத்திற்காக ஏங்குபவர்கள்னு சொன்னோம்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போ ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு தசை முடிஞ்சு அடுத்து குரு தசை சனி தசை இந்த சனி தசையில தான் நீங்க அதிகமான ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடியும். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர் சனி திசையில இருந்தே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே சனி திசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தான தசாபுத்தியா இருந்ததுன்னா நீங்க வெளியூருக்கு சென்று வாழ்க்கையை ஒரு ஒரு சிறப்பா நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணணும். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ண முடியாதவங்க கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணணும். அப்படி கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மேடம் அப்படியும் எனக்கு பிரச்சனைகள் தீரல, நான் அம்மன் வழிபாடு தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் ராகு காலத்துல நான் விளக்கு ஏத்துறேன், எனக்கு இன்னமும் பிரச்சனை முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்க ஜீவ சமாதி அடைந்த அந்த குருமார்களை பதஞ்சலி முனிவர், அகத்திய முனிவர், கணக்கன்பட்டி சுவாமிகள் இந்த மாதிரியான அந்த ஒரு ஜீவ சமாதி அடைந்த அந்த குருமார்களை தெய்வ வழிபாடா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மீண்டும் நான் சொல்ல விரும்புறேன், அதிகமான ஒரு ஆன்மீக விஷயத்துல நீங்க ஈடுபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு நீங்க பண்றீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். நீங்க திருவாதிரை நட்சத்திரமா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஜாதகம் இல்ல, தொலைஞ்சு போச்சு, எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பிடிஎஃப் மூலமா ஜாதகம் நான் அனுப்புறேன். அதனால அதையும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.